அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய வீட்டில் ஜுமா என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய அந்த நாளில் குர்பானி கொடுக்கலாமா என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, எதுக்கு நான் இந்த தலைப்பை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தமிழ்நாட்டில் ஃபித்னாக்கள் பரப்பப்படுமா இல்லையா? அது மாதிரி இன்றைய ஃபித்னா என்ன என்று சொன்னால், ஐயாமு தஷ்ரீக்கில் குர்பானி கொடுக்க கூடாது அப்படிங்கிறது சமகாலத்தில் இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு ஃபித்னாக்கள். அதனால அந்த ஃபித்னாவுக்கு நான் பதில் சொல்வதற்கு முன்னால் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிவிட்டு நான் தலைப்புக்கு பதிலுக்கு வந்துடுறேன். அதாவது துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாளுடைய சிறப்புகளையும் உங்களுக்கு நான் ஞாபகம் விட்டேன்னு பத்தியலா. அப்ப நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறேன். முதல்ல நன்மையை ஏவிடுறேன், ரெண்டாவது இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யறேன், தீமையை தடுக்கிறேன். நன்மை ஏவுறது துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாளுடைய சிறப்பு என்னன்னு சொன்னா, நம்ம நிறைய அமல் செய்யணும், நிறைய இபாதத்துகள் செய்யணும். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச சூரத்துல் ஃபஜ்ர், வல் ஃபஜ்ரி வலயாலின் ஆஷர் வஷ்ஷஃபி வல் வத்ர் வல்லைலி இதா யஸ்ர் என்று சொல்லக்கூடிய திருமறை குர்ஆனின் 89வது அத்தியாயத்தின் 1 முதல் 3 வரை வரக்கூடிய வசனங்கள். வல் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, வலயாலின் ஆஷரின் 10 இரவுகள் மீது சத்தியமாக, வஷ்ஷஃபி வல் வத்ரி ஒற்றை படையின் மீதும் இரட்டை படையின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப இந்த இடத்தில் 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் பேசுகிறானா இல்லையா? அந்த 10 இரவுகளில் ஒற்றை படை இரட்டை படை மீது சத்தியமாக என்று அல்லாஹ் பேசுகிறானா இல்லையா? இதுல நமக்கெல்லாம் 10 இரவுகள் 10 நாட்கள் ஒற்றை படை இரட்டை படை என்று சொன்னால் எது ஞாபகத்துக்கு வரும் என்று சொன்னால், இது ஞாபகத்துக்கு வரேன் ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்கள், கடைசி 10 இரவுகள், கடைசி ஒற்றை படைகள், அதான் ஞாபகத்துக்கு வரேன். ஆனால் இந்த வசனத்துல 10 இரவுகள் என்று 10 நாட்கள் என்று ஒற்றை படை இரட்டை படை என்று எதன் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான் என்று சொன்னால், துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள், துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் மீது, முதல் 10 இரவுகள் மீது, அந்த ஒற்றை படை இரட்டையின் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான் என்று சொன்னால், அப்ப வேறு மாதங்களை விட இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள், முதல் 10 இரவுகள் என்பது மிகச்சிறந்த ஒரு நாட்கள், மிகச்சிறந்த ஒரு இரவுகள். இந்த நாட்கள், இந்த இரவுகள்ல நம்ம அல்லாஹ் என்ன செய்யணும், நிறைய இபாதத், நிறைய திக்ர்கள் பண்ணணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல அந்த 10 நாட்கள் துல்ஹஜ் மாசம் என்று சொல்லிவிட்டு நானா உங்களுக்கு சொல்லல. இதை சொன்னது யார் என்று சொன்னால், மஸ்ரூக் ரஹிமஹுல்லாஹு அலைஹி இந்த ஆயத்துக்கு இப்படி தஃப்சீர் பண்றாங்க. மஸ்ரூக் ரஹிமஹுல்லாஹு அலைஹி, உங்களுக்கு மஸ்ரூக்னா யாருன்னு தெரியாது. உங்களுக்கு மஸ்ரூக்னா யாருன்னு தெரிஞ்சாதான் அவருடைய வெயிட் உங்களுக்கு புரியும். ஆள் தெரியாட்டி வெயிட் புரியாது. இந்த மஸ்ரூக் ரஹிமஹுல்லாஹு அலைஹி யாருடைய மாணவர் என்று சொன்னால், 4 பிரதானமான சஹாபாக்களின் மாணவர். இவர் பிரபலியமான ஒரு தாபிஈ. மஸ்ரூக் யாரு? பிரபலியமான தாபிஈ. இவர் 4 சஹாபாக்குடைய மாணவராக இருந்திருக்கிறார். எந்த 4 சஹாபாக்கள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற சஹாபாக்களின் மாணவர் யார் என்று சொன்னால் யாரு? மஸ்ரூக் என்று சொல்லக்கூடிய பிரபலியமான தாபிஈ.
இந்த தாபியை சொல்றாங்க, இந்த ஆயத்தில் வலயாலின் அஷிர் என்று அல்லாஹ் பேசுகிறானே, 10 நாட்கள் 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் பேசுகிறானே, இது எந்த 10 நாட்கள் என்று சொன்னால் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் என்று சொல்லி சஹாபாக்களிடத்தில் பாடம் படித்த இந்த மஸ்ரூக் ரஹிமஹுல்லாஹு அலைஹி இதுக்கு இப்படி தஃப்சீர் பண்றாங்க என்பது மாத்திரமல்லாமல் ஹதீஸ் துறையில், வரலாற்று துறையில், ஃபிக்ஹ் துறையில், அகீதா துறையில பிரபலியமாக வாழ்ந்த ஒரு இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹு அலைஹி, இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹு அலைஹி இந்த ஆயத்தில் அல்லாஹ் எந்த 10 நாளை பேசுகிறான், துல்ஹஜ்ஜுடைய 10 நாளை பேசுறான் என்று சொல்லி இமாம் இப்னு தைமிய்யா இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் பண்றாங்க. இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன பண்றாங்க, அந்த ஆயத்தை போட்டு துல்ஹஜ் மாசத்துடைய முதல் 10 நாட்களை பற்றி தான் இந்த வசனத்தில் பேசுவதாக நீங்கள் இப்னு கதீரிலே பார்க்கலாம். அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள், முதல் 10 இரவுகள் மிகச்சிறந்த ஒரு நாட்கள்ங்கிறதுக்கு இந்த ஆயத்து சான்று என்பது மாத்திரமல்லாமல் இந்த நாளுடைய இன்னொரு செய்தியை அல்லாஹ் பேசுகிறான். சூரத்துல் ஹஜ் என்று சொல்லக்கூடிய 22வது அத்தியாயத்தின் 28வது வசனத்திலே வயதுகுரு சுமல்லாஹி ஃபீ ஐயாமின் மஅலூமாத், குறிப்பிட்ட அந்த நாட்களில், அறியப்பட்ட அந்த நாட்களில் அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப குறிப்பிட்ட அந்த நாட்கள், அறியப்பட்ட அந்த நாட்களில் அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சூரத்துல் ஹஜ் உடைய 28வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் பாத்தியா. அப்ப அறியப்பட்ட நாட்கள், குறிப்பிட்ட நாட்கள் என்று சொன்னால் எந்த நாள் என்று சொன்னால் இந்த ஆயத்துக்கு பிரபலியமான சஹாபாக்கள், இமாம்கள், தாபிஈன்கள் தஃப்சீர் பண்றாங்க. உதாரணமாக யார் யார் என்று சொன்னால் சையதுனா அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சஹாபியை கட்டி அணைச்சு அவங்களுடைய ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்ச அந்த சஹாபியுடைய நெஞ்சோடு சேர்த்து வச்சு அல்லாஹும்ம அல்லிமுஹுல் குர்ஆன், அல்லாஹும்ம ஃபக்கீஹு ஃபித்தீன், அல்லாஹும்ம அல்லிமுஹு தஅவீல், அல்லாஹ்வே இவருக்கு மார்க்க ஞானத்தை நீ அதிகமாக கொடுப்பாயாக, குர்ஆனை நீயே கற்றுக் கொடுப்பாயாக, குர்ஆனையுடைய ஞானத்தை கொடுப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செஞ்சாங்களோ அந்த அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்கள் எல்லாம் இந்த சூரத்துல் ஹஜ் உடைய 28வது ஆயத்தாகிய வயதுகுரு ஸ்மல்லாஹி ஃபீ ஐயாமின் மஅலூமாத், அறியப்பட்ட அந்த நாட்களில் அவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா. அந்த அறியப்பட்ட அந்த நாட்கள் எந்த நாட்கள் என்று சொன்னால் ஐயாமுல் அஷ்ரில் அவ்வலி மின் தில்ஹிஜ்ஜா, அது எந்த நாட்கள், துல்ஹஜ் மாசத்துடைய முதல் 10 நாட்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆயத்துக்கு என்ன பண்றாங்க, தஃப்சீர் பண்றாங்க சொன்னா. அப்ப துல்ஹஜ் மாசத்துடைய முதல் 10 நாளுடைய சிறப்பு என்னங்கறத இந்த ஆயத்தும் தெளிவுபடுத்துகிறது. எனவேதான் இமாம் புகாரி சொல்றாங்க, 2 சஹாபாக்கள் சொல்றாங்க. 2 சஹாபாக்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த பிரபலியமான சஹாபாக்கள். முதல் சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு சஹாபி அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 சஹாபாக்களும் துல்ஹஜ் பிறை பிறந்து விட்டால், துல்ஹஜ் பிறை பிறந்து விட்டால் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் யஹ்ருஜான இல சூகி, எங்க போவார்கள், சூக்குனா பஜார், சூக்குனா கடை வீதி, கடை வீதிகளுக்கு துல்ஹஜ் மாதம் பிறந்து விட்டாலே இந்த 2 சஹாபாக்களும் கடை வீதிகளுக்கு செல்வார்கள். நம்ம எல்லாம் கடை வீதிகளுக்கு போவாங்கன்னு சொன்னா ஏதோ துணிமணி வாங்க போயிருப்பாங்க, பொருள் வாங்க போயிருப்பாங்க அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனால் அந்த ஹதீஸில் பேசுகிறது யஹ்ருஜான இல சூகி ஃபீ ஐயாமில் அஷ்ரி, துல்ஹஜ் மாதத்துடைய முதல் நாள், முதல் 10 நாள் இருக்கு பத்தியா, அந்த நாள் வந்து விட்டால் சூக்குக்கு இந்த 2 சஹாபாக்களும் போய் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா யுகப்பிரானி அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று என்ன செய்வார்கள், தக்பீர் சொல்வார்கள், தக்பீர் சொல்வார்கள். அந்த தக்பீரை கேட்டு ஏனைய சஹாபாக்கள், தாபிஈன்கள் எல்லாம் வயுகப்பிருன் நாஸ், மக்கள் என்ன செய்வார்கள், தக்பீர் சொல்வார்கள் என்று ஹதீஸ் வருகிறது, வரலாறு பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த நாட்கள் நாம் அதிகமாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ய வேண்டிய, தக்பீர் செய்ய வேண்டிய, துஆ செய்ய வேண்டிய, தௌபா செய்ய வேண்டிய, குர்ஆன் திலாவத் பண்ண வேண்டிய, இபாதத் பண்ண வேண்டிய நாட்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ரமலான் மாதம் வந்துவிட்டால் கூடுதலான இபாதத்துகளை பண்ணுகிறோமோ அதே மாதிரி துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டால் அந்த முதல் 10 நாட்கள் என்ன செய்யணும், நம்முடைய ஈமானை அதிகரித்துக் கொள்ளணும், இறையச்சத்தை அதிகரிக்கிறனே, இபாதத்துகள் அதிகமாக செய்யணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 969வது ஹதீஸாக, ஹதீஸ் நம்பர் 969வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒன்று கூட்டுவாங்க. ஒன்று கூட்டி சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, மல் அமலு ஃபீ ஐயாமின் அஃதல மின்ஹா ஃபீ ஹாதல் அஷர், ஒரு மனிதன் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் அமல்கள் செய்கிறாரே அந்த அமலுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறானே, அதற்கு நிகரான கூலியை வேறு மாதத்தில் அமல் செய்கிறாரே அவருக்கு என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். இப்ப வேறு மாதத்தில் நாம் அமல்கள் செய்கிறோமா இல்லையா, அதுக்குரிய நன்மைகளை பெறுகிறோமா இல்லையா, அந்த நன்மைகளை விட நீங்கள் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் நீங்கள் இபாதத்துகளை செய்தால் உங்களுக்கு நன்மைகள் செய்யப்படும், கூடுதலாக கொடுக்கப்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்பாங்க, காலு வலல் ஜிஹாத் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருவர் வேறு மாதத்தில் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது பண்ணுகிறார்,
ஒருவர் வேற மாசத்துல அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன பண்றாரு, ஜிஹாத் பண்றாரு. இன்னொருவர் இந்த துல்ஹஜ் மாதத்திலே சாதாரண இபாதத்துகளை பண்ணுகிறார். இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு நன்மைகள் அல்லாஹ் அதிகமா கொடுப்பான் அப்படின்னு கேட்டா சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேறு மாதத்தில் ஜிஹாத் பண்ணுகிறாரே அவரை விட துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் அவர் இபாதத் பண்ணுகிறாரே அவருக்குத்தான் நன்மைகள் கூடுதல் என்று சொல்லிவிட்டு, அதே சமயத்திலே அந்த முஜாஹித் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் அவருடைய தரஜா என்ன செஞ்சிரேன், மேல போயிரேன் என்று சொன்னதாக இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இப்ப துல்ஹஜ் மாதம் என்பது நம்ம ரமலான் மாதம் வந்துவிட்டால், அதிலும் குறிப்பாக கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால், கடைசி 10 இரவுகள் வந்துவிட்டால் எப்படி நன்மைகளை அதிகப்படுத்துவோமோ அது மாதிரி துல்ஹஜ் மாசத்துடைய முதல் 10 நாட்கள் என்ன செய்யணும், நன்மைகள் அதிகமா செய்யணும். நமக்கு அல்லாஹ் நிறைய கூலிகளை தருவாங்கிறது நான் சொல்லக்கூடிய முதல் முக்கியமான செய்தி. இரண்டாவது செய்தி என்ன சொன்னா, என்ன செய்தி, இரண்டாவது தலைப்பு ஐயாமு தஷ்ரீக்கில் குர்பானி கொடுக்கலாமா என்கிற ஒரு கேள்வி. புரிஞ்சா? ஐயாமு தஷ்ரீக்னா என்ன என்று, எந்த நாட்கள் என்று சொன்னால் துல்ஹஜ் மாதத்தின் 11, 12, 13. புரிஞ்சா? ஐயாமு தஷ்ரீக் என்று சொன்னால் துல்ஹஜ் மாதத்தின் 11, 12, 13 ஆகிய நாட்களை இஸ்லாத்தில் ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்வார்கள். ஐயாமு தஷ்ரீக்குடைய நேரடி பொருள் என்ன என்று சொன்னால் வெயிலில் காய போடக்கூடிய நாட்கள். தஷ்ரீக்னா வெயில காய போறது, சூடு வைக்கக்கூடிய வெயிலில் காய போட வேண்டிய நாட்கள் என்று பொருள். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாட்களுக்கு ஐயாமு தஷ்ரீக்னு பேர் வச்சாங்கன்னு சொன்னா, குர்பானி கொடுப்பாங்கல்ல, கொடுத்துட்டு உப்பு கண்ட போடுவாங்கல்ல, குர்பானி கொடுத்து உப்பு கண்ட போட்டனால என்ன பேர் வைக்கிறாங்க, ஐயாமு தஷ்ரீக்னு பேர் வைக்கிறாங்க. ஒண்ணு இந்த துல்ஹஜ்ஜுடைய எது 11, 12, 13 இதுக்கு ஒரு பேர் ஐயாமு தஷ்ரீக். இன்னொரு பேர் ஹதீஸ்ல என்ன வருகிறது என்று சொன்னால் ஐயாமு மீனா, மீனாவுடைய நாட்கள். ஏன் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஹாஜிகள் துல்ஹஜ் பிறை 11, 12, 13 எங்க தங்குவாங்க, மினாவில் தங்குவார்கள், மினாவில் தங்க வேண்டும். எனவே இந்த நாட்களுக்கு இஸ்லாத்தில் ஹதீஸ்களில் ஐயாமு தஷ்ரீக் அல்லது என்ன ஐயாமு மீனா என்பது பேர். இந்த ஐயாமு தஷ்ரீக்கில் குர்பானி கொடுக்கலாமா என்று சொன்னால் தாராளமாக நீங்கள் கொடுத்துக் கொள்ளலாம். இஸ்லாமிய பார்வையில் ஹதீஸ்கள் பிரகாரம் குர்பானி கொடுக்க வேண்டிய நாட்கள் என்பது எத்தனை நாட்கள், 4 நாட்கள். முதல் நாள் என்பது நம்ம துல்ஹஜ் பெருநாள் கொண்டாடுகிறோம் இல்லையா, துல்ஹஜ் 10 அதை யௌமுல் ஈதுங்குவாங்க அல்லது யௌமுன் நஹருங்குவாங்க. ரெண்டு பேர் இருக்குது. ஈதுனா ஈது கொண்டாடுறது, நஹர்னா அறுத்து என்ன செய்யறது, குர்பானி கொடுக்கிறது. அப்ப ஒன்னு யௌமுன் நஹர், புரியுதுல, பெருநாள் கொண்டாட வேண்டிய துல்ஹஜ் 10. இரண்டாவது ஐயாமு தஷ்ரீக் அப்படினா இது துல்ஹஜ் 11, 12, 13. புரியுதா? இந்த 13 உடைய மகரிப் வரை நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், குர்பானி கொடுத்துக் கொள்ளலாம் என்று ஹதீஸ்கள் பேசுகின்றன. உதாரணமாக ஐயாமு தஷ்ரீக்கில் குர்பானி கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை யார்கிட்ட கேட்கிறாங்கன்னு சொன்னா, ஷேக் முனஜ்ஜித் சாலிஹுல் முனஜ்ஜித் இன்றைக்கு வாழக்கூடிய இந்த உலகத்துடைய பிரபலியமான முஃப்தியாக இருக்க சவுதி அரேபியாவில் வாழக்கூடிய, நீங்க கூகுள்ல கூட போய் அல் முனஜ்ஜித் நீங்க அடிச்சு பார்க்கலாம். எப்படி அடிங்க, அல் முனஜ்ஜித் அல்லது இஸ்லாம் QA, அதாவது இஸ்லாம் கொஸ்டின் ஆன்சர் இருக்குது. நீங்க கூகுள்ல போகலாம். நீங்க சும்மா இவர்கிட்ட போய் கேட்க அவர்கிட்ட போய் கேட்க அப்படிலாம் கேட்டா ஃபித்னா பண்ணி நரகத்துக்கு அனுப்பிடுவாங்க. அதனால யாரு ஒழுங்கா படிச்சுக்கிறாரோ ஒழுங்கான இல்மு இருக்குதோ அவர்கிட்ட போய் கேட்டாதான் சொர்க்கத்து பாதையை காட்டுவாங்க. இப்ப நானா சாலிஹுல் முனஜ்ஜித் ஷேக் நான் படிச்சுக்கிறேன். எங்க நான் அல்கோபர்ல சவுதி வேலை செய்கிற போது என் ரூமுக்கு பின்னாலதான் அவங்களுடைய பள்ளிவாசல், பிரமாணமான பள்ளிவாசல். இங்க இருந்து அந்த ரோடு வர இருக்கும். அதாவது உமர் பின் அப்துல் அசீஸ் பள்ளிவாசல், உமர் பின் அப்துல் அசீஸ் டெய்லி சுபஹுக்கு பிறகு என்ன செய்வாங்க, வகுப்பு, அகீதா சம்பந்தப்பட்ட வகுப்பு, அதே மாதிரி குர்ஆன் சம்பந்தப்பட்ட வகுப்பு, உசூலுல் ஹதீஸ் சம்பந்தப்பட்ட வகுப்பு, உசூலுல் ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட வகுப்பு, டெய்லி வகுப்பு எடுப்பாங்க. பெரிய பெரிய ஷேக்மார்கள் வந்து என்ன செய்வாங்க, படிப்பாங்க. நாளெல்லாம் சின்ன ஒரு மாணவன். அங்க நான் தாயியா இருந்தாலும் அந்த ஷேக் முனஜ்ஜிதுடைய ஒரு மாணவனாக என்ன செய்வோம், நாங்க டெய்லி போய் படிப்போம். பிரபலியமான ஒரு ஷேக், பிரபலியமான முஃப்தியும் கூட அல் முனஜ்ஜித். அவர்கிட்ட கேட்கறாங்க, ஐயாமு தஷ்ரீக்கிலே குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ஷேக் முனஜ்ஜித் வந்து பதில் சொல்றாரு. யபுதவ், அவருடைய வார்த்தையை நான் அப்படியே வாசித்து தர்ஜுமா செய்கிறேன். யபுதவ் வக்து தபுஹில் உலுஹியா, உலுஹியாவுடைய நேரம் ஆரம்பிக்கிறது எப்போது என்று சொன்னால் மின் பாதி ஸலாத்தி ஈதுல் அல்ஹா, எதிலிருந்து, ஈதுல் அல்ஹா முடிகிறது அதிலிருந்து ஆரம்பிக்கிறது. அது ஆரம்ப நேரம். எப்போ முடிகிறது என்று சொன்னால் வயன்தஹி, அந்த உலுஹியாவுடைய குர்பானுடைய நேரம் என்ன செய்கிறது, முடிகிறது. எப்போது முடிகிறது, பி குரூபி ஷம்சி மின் யௌமி சாலிசி அஷர மின் ஷஹரி தில்ஹிஜ்ஜா. சரியா, நான் தர்ஜுமா செய்கிறேன். வயன்தஹி, குர்பானியுடைய நாள் முடிகிறது. பி குரூபி ஷம்சி, சூரியன் மறைகிறது. எந்த நாளில், மின் யௌமி சாலிசி அஷர, 13வது நாளில். 11, 12, 13 பதியா 13வது நாளில் சூரியன் மறைகிறது. எந்த மாசத்துடைய 13, துல்ஹஜ் மாசத்துடைய 13இல் சூரியன் மறைகிறது. அந்த நாள் வரை நீங்கள் குர்பானி கொடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு ஐயாமு தபிஹி அர்பஅத்துன்,
தபஹுக்குரிய நாட்கள், குர்பானிக்குரிய நாட்கள் எத்தனை நாட்கள் என்று சொன்னால் எத்தனை நாட்கள்? அர்பாத்துன் என்று சொல்லி நான் சொல்லவில்லை, சொல்றது யாரு? ஷேக் முனஜ்ஜித் வந்து ஃபத்வா. நீங்க இஸ்லாம் கியோவில் நீங்களே எடுத்து தமிழ்ல பார்க்கலாம், அரபில பார்க்கலாம். நான் அரபில பார்ப்பேன், நீங்க ஆங்கிலத்தில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன மொழி தெரிகிறதோ அதில் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் என்று போட்டுவிட்டு அதுக்கு அவர் தரக்கூடிய ஆதாரம் என்ன என்று சொன்னால் ஒரு ஹதீஸை பதிவு பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, குல்லு மினா மன்ஹர் வ குல்லு ஐயாமி தஷ்ரீகி தபஹுன். மினாவுடைய எல்லா இடங்களும் குர்பானி கொடுக்கக்கூடிய இடங்கள். மினாவுல தான் குர்பானி, அந்த ஹாஜிகள் குர்பானி கொடுப்பாங்கல்ல, மினாவுல தான் கொடுக்கணும். குல்லு மினா, மினாவுடைய எல்லா இடங்களும் மன்ஹர், எந்த இடம்? குர்பானி கொடுக்கக்கூடிய இடம் என்று சொல்லிவிட்டு வ குல்லு ஐயாமி தஷ்ரீக், ஐயாமு தஷ்ரீக் கூடிய எல்லா நாட்களும் தபஹுன், குர்பானி கொடுக்க வேண்டிய நாட்களே. புரிஞ்சா? ஐயாமு தஷ்ரீக் கூடிய எல்லா நாட்களும் குர்பானி கொடுக்க வேண்டிய நாட்களே என்று சொன்னது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறார். இந்த ஹதீஸ இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு சில பேர் இருக்கிறாங்களே, அவங்க என்ன சொல்றாங்க சொன்னா இது லைஃப், அது அவங்க இஷ்டத்துக்கு, இது இவர் சரியில்லை அவர் சரியில்லை, இது லைஃப் அது லைஃப் அப்படிங்கறாங்க. நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா ஒரு ஹதீஸ் சஹீஹா லைஃபான்னு சொல்லிவிட்டு யாரை பார்க்கணும்? அந்த துறை நிபுணர்கள், அந்த துறை நிபுணர்கள் போய் பார்க்கணும். உடம்புக்கு முடியலன்னு மட்டும் அப்படின்னு சொன்னா நீங்க லோக்கல் டாக்டர் பாப்பீங்களா? உங்களுக்கு உடம்புக்கு முடியல, உங்களுக்கு ஹார்ட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா சாதாரண ஒரு ஆள்கிட்ட போய் பார்க்காம யாரு நல்ல டாக்டரு, யாரு பெரிய டாக்டரு, யாரு நல்லா படிச்சவரு, யாரு வெளிநாட்டுல போய் படிச்சவரு, அவர் உயிரை காப்பாத்திக்கிறவா இல்லாட்டி மூத்தா போயிருவாரா? அப்படி மூத்தா போனா அவர் தான் மூத்தா போறாரு. இதை நீங்க உல்டாவா கேட்டு உல்டாவா செஞ்சு வைங்களேன், உங்க மறுமை வாழ்க்கையை மூத்தா போயிடும். அப்ப இவருடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நல்ல டாக்டர், படிச்ச டாக்டர், வெளிநாட்டு போய் படிச்ச டாக்டர் அப்படின்னு போட்டு போய் பார்த்து உங்க உயிரை காப்பாத்துறீங்கல்ல, அதே மாதிரி மார்க்க விஷயத்தில் நீங்கள் மார்க்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் மறுமையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஹதீஸ் வந்து சஹீஹா லைஃபா என்று சொல்லி அந்த துறை நிபுணர்கள் இருந்தாங்கல்ல, இமாம் புகாரி, இமாம் இப்னு ஹஜர், இமாம் தஹபி, இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த பிரபலியமான ஒரு இமாமாக இருக்கக்கூடிய இமாம் ஷைக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இது மாதிரியான இமாம்கள் முஹத்திஸ்கள் என்ன சொன்னாங்க என்று பார்க்க வேண்டுமா இல்லையா? இந்த ஹதீஸை இமாம் ஷைக் அல்பானி அவர்கள் தங்களுடைய சில்சிலத்துல் அஹாதீது ஸஹீஹா என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபுல 2476வது ஹதீஸாக பதிவு செய்து இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸ் ஐயாமு தஷ்ரீக்கில் குர்பானி கொடுங்கள், ரசூலுல்லாஹ் கொடுத்தார்கள், கொடுக்க அனுமதித்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் எந்த தரமான ஹதீஸ்? இது சஹீஹான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ் என்று நான் சொல்லவில்லை, சொல்றது யாரு? ஷைக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை வந்து சஹீஹ்ங்கறாங்க. ஷேக் அல்பானியை பொறுத்தவரை இந்த நூற்றாண்டில் பெரிய முஹத்திஸ் என்று சொன்னால் அவர் ஹதீஸ் துறையில் செய்த சேவை என்ன தெரியுமா? நமக்கெல்லாம் தெரியாது, நம்ம எல்லாம் இங்க உள்ள இவர் அவர் தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். அல்பானியுடைய சேவை தெரியாது. சுப்ஹானல்லாஹ், அவர் என்ன செஞ்சு செய்யறார் என்று சொன்னா அவர் புகாரி முஸ்லிமை விட்டுவிட்டு பாக்கி எல்லா ஹதீஸ் கிதாபையும் எடுப்பார். உதாரணம் புகாரி ஹதீஸை விட்டுவிட்டு அப்புறம் என்ன அபூதாவூத் எடுப்பாரு. அபூதாவூத் ஹதீஸை எடுத்து அம்புட் ஹதீஸையும் தரவா படிச்சு ஆய்வு செய்வாரு. அவர் செஞ்சது ஆய்வு, அல்பானி செஞ்சது ஆய்வு. இன்னைக்கு நாங்க எல்லாம் ஆய்வு செஞ்சோம், ஐயாமு தஷ்ரீக்ல குர்பானி கொடுக்க கூடாது அப்படிங்கறாங்களே, இதுக்கு பேர் இவன் குர்ஆனை ஓத தெரியாம ஆய்வு. புரிஞ்சா? இமாம் அல்பானி ஆய்வு செய்யறாரு, அபூதாவூத் எடுத்து ஆய்வு செய்வாரு. எடுத்து ஆய்வு செஞ்சு அந்த ஹதீஸை ரெண்டா பிரிப்பார். சஹீஹ் ஹதீஸ்களா தனியா பிரிச்சிருவார், அப்புறம் லைஃப் ஹதீஸ்களா தனியா பிரிச்சிருவாரு. பிரிச்சு கிதாபுகள் தொகுப்பாரு. எப்படி தொகுப்பான்னு சொன்னா சஹீஹ் அபூதாவூத் அப்படின்னு ஒரு கிதாபை போட்டு அபூதாவூதில் வரக்கூடிய அனைத்து சஹீஹ் ஹதீஸ்களை அதுக்குள்ள வருவார். அப்புறம் அடுத்த கிதாப் என்ன? லைஃப் அபூதாவூத், அபூதாவூதில் வரக்கூடிய அனைத்து லைஃபை அடுத்த கிதாபுல கொண்டு வருவார். அப்புறம் திர்மிதி எடுத்தாரு, சஹீஹ் திர்மிதி, அப்புறம் என்ன லைஃப் திர்மிதி ஆய்வு செஞ்சு பிரிச்சாரு. இப்னு மாஜா எடுத்தாரு, சஹீஹ் இப்னு மாஜா, லைஃப் இப்னு மாஜா என்று பிரித்தாரு. நஸை எடுத்தாரு, சஹீஹுன் நஸை, லைஃபுன் நஸை என்று பிரித்தாரு. இப்படி சுப்ஹானல்லாஹ் இன்னைக்கு ஹதீஸ் கிதாபுகள் என்று என்னென்ன கிதாபுகள் உள்ளனவோ அனைத்து ஹதீஸ்களையும் படித்து ஆய்வு செஞ்சு தரவாரியா பிரிச்சு இதெல்லாம் சஹீஹ் இதெல்லாம் லைஃப் என்று போட்டுவிட்டு அவர் பெரும் பெரும் பாகங்கள் கொண்ட இன்னொரு கிதாபை உருவாக்கினார். அஸ்ஸில்சிலத்துல் அஹாதீது ஸஹீஹா, அஸ்ஸில்சிலத்துல் அஹாதீது ஸஹீஹா, சஹீஹான ஹதீஸ்களின் தொகுப்பு. அதுல சஹீஹ் ஹதீஸா இருக்கும். அப்புறம் இன்னொரு பாகத்தை உருவாக்குறாரு, அஸ்ஸில்சிலத்துல் அஹாதீது லைஃபா, அதுல இருக்கு லைஃபான ஹதீஸ்களா இருக்கு. இதுல ஷேக் அல்பானி அவர்கள் அஸ்ஸில்சிலத்துல் அஹாதீது ஸஹீஹா என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் நூலில் 2476வது ஹதீஸாக இந்த ஐயாமு தஷ்ரீக்கில் நீங்கள் குர்பானி கொடுங்கள், குர்பானி கொடுக்க வேண்டிய நாட்கள் என்ற இந்த ஹதீஸை போட்டுவிட்டு ஸஹஹஹு அல் அல்பானி ரஹிமஹுல்லாஹு அலைஹி இந்த ஹதீஸை ஷேக் அல்பானி அவர்கள் என்ன சொன்னார்கள்? சஹீஹ் என்று அறிவித்திருக்கிறார்கள் என்று வரலாறுகள் பேசுகின்றன என்பது மாத்திரமல்ல, என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, சுப்ஹானல்லாஹ் இன்னைக்கு இந்த குழப்பத்தை பண்றாங்களே, நீங்க வரலாறுகளை படிச்சு பாத்தீங்களாக்க எல்லா சஹாபாக்களை எனக்கு தெரிஞ்சு ஐயாமு தஷ்ரீக்கில் குர்பானி கொடுக்க கூடாது என்று சொன்னவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களை தவிர உலகத்தில் யாருமே கிடையாது. உலக வரலாறை நீங்கள் படித்து பாருங்கள், உலக வரலாறை நீங்கள் படித்து பாருங்கள், இவர்களை தவிர வேற யாருமே கிடையாதுங்க. புரியுதா? அதாவது இதை நான் சொல்லல, அவர் யார் சொல்றது? ஷேக்
இது ஃபத்ஹுல் பாரி இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது விஷயத்தில் இந்த அவர் வாழ்ந்தவர், அவர் 8 வருஷத்துக்கு வந்து மூத்து போயிட்டவர், இதுவரை இப்படி ஒரு கருத்து வந்தது இல்ல அப்படின்னு அவரே சொல்றார், ஃபத்ஹுல் பாரியிலே சொல்றாரு. இதுல யார் யாரெல்லாம் ஐயாமு தஷ்ரீக்ல குர்பானி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, முதல்ல ஹதீஸ் வந்துருச்சா, ரெண்டாவது சஹாபாக்கள்ட்ட 4 சஹாபாக்கள்ட்ட சில கேள்விகள் கேட்கறாங்க. ஒன்னாவது சஹாபி அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மூணாவது அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நாலாவது அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்கள்ட்ட எல்லாம் கேள்வி கேட்கறாங்க, ஐயாமு தஷ்ரீக்கில் குர்பானி கொடுக்கலாமா, குர்பானி கொடுக்க வேண்டிய நாட்கள் எந்தெந்த எத்தனை நாட்கள் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு இவங்க எல்லாம் சொல்றாங்க, ஐயாமுன் நஹர் குர்பானி கொடுக்க வேண்டிய நாட்கள் எந்தெந்த நாட்கள் என்று சொன்னால் யௌமுன் நஹர் வ ஸலாஸத்து அய்யாமின் பஅதஹு. யார் சொன்னது? சஹாபாக்கள் சொல்றாங்க, குர்பானி கொடுக்க வேண்டிய நாட்கள் என்பது ஒன்னு யௌமுன் நஹர், நஹர்னா என்ன அர்த்தம், அந்த துல்ஹஜ் பெருநாள் கொண்டாடுறோம் இல்லையா அந்த நாள். அப்புறம் ஸலாஸத்து அய்யாமின் பஅதஹு, அதுக்கு பிறகு 3 நாட்கள் குர்பானி கொடுக்க வேண்டிய நாட்கள். நானா சொல்றேன், சொன்னது யாரு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மேதைகள் சொன்னார்கள் என்று வரலாறு பேசுகிறது. இத தொகுத்து போடுறது யார் தெரியுமா? யார் போடுறது? இமாம் இப்னுல் கய்யும் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் இப்னுல் கய்யும் ஜௌஸி என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு மேதை இமாம் இப்னு தைமியா உங்களுக்கு தெரியும். இமாம் இப்னு தைமியாவுடைய பிரதானமான 3 மாணவர்கள். இமாம் இப்னு தைமியா உஸ்தாத், இமாம் இப்னு தைமியா யாரு? உஸ்தாத். அந்த உஸ்தாதின் உலகம் போற்றும் மாணவராக இமாம்களாக இன்றைக்கு 3 பேர் இருக்கிறார்கள். ஒரு மாணவர் இமாம் இப்னு தைமியாவுடைய உலகம் போற்றும் முதல் மாணவர் யார் என்று சொன்னால் இமாம் இப்னுல் கய்யும் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. யாருடைய மாணவர்? இமாம் இப்னு தைமியாவுடைய மாணவர். இரண்டாவது மாணவர் யார் என்று சொன்னால் இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மூணாவது மாணவர் யார் என்று சொன்னால் இமாம் இப்னு கதீர், தஃப்சீர் இப்னு கதீர் பார்க்கிறோமா இல்லையா? இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் இப்னு கதீர், இமாம் ஸஹபி, இமாம் இப்னுல் கய்யும் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க எல்லாம் யாருடைய மாணவர்கள்? இமாம் இப்னு தைமியாவுடைய மாணவர்கள். இந்த இமாம் இப்னுல் கய்யும் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஜாதுல் மஆத் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் 2வது பாகத்தின் 319வது பக்கத்துல இத சொல்றாங்க. இந்த மாதிரி சஹாபாக்கள் எல்லாம் சொல்லி இந்த சஹாபாக்கள் எல்லாம் ஐயாமு தஷ்ரீக்கில் குர்பானி கொடுக்கலாம் என்று சொன்னார்கள் என்று பதிவு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்களாக்க ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹசனுல் பஸரி யாரு? பெரிய மூத்த தாபிஈ. இந்த ஹசன் பஸரி என்னைக்கு பிறக்கறான்னு சொன்னா ஹிஜ்ரி 21ல பிறக்கறாரு. ஹிஜ்ரி 21 யாருடைய ஆட்சி காலம்? உமர் பின் கத்தாபுடைய ஆட்சி காலம். கலீஃபா உமர் பின் கத்தாப் இருந்தாங்க ஹலீஃபாவாக. அந்த ஆட்சி காலத்தில் பிறந்தவர் தான் ஹசனுல் பஸரி. இந்த ஹசனுல் பஸரியுடைய உஸ்தாதுகள் யார் என்று சொன்னால் சஹாபாக்கள், பெரும் சஹாபாக்கள். ஒன்னாவது உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க எல்லாம் யாருடைய மாணவர்கள்? யாருடைய உஸ்தாதுகள்? இந்த ஹசனுல் பஸரிக்கு உஸ்தாதாக இருந்தார்கள். ஹசன் பஸரி சொல்றாரு, ஐயாமு தஷ்ரீக் என்பது எந்த நாட்கள்? குர்பானி கொடுக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹசன் பஸரி பஸராவுடைய பெரிய முஃப்தியாக, பெரிய ஹதீஸ்களை மேதையாக வாழ்ந்தவர். பஸராவுல ஐயாமு தஷ்ரீக்கில் குர்பானி கொடுக்கலாம் என்று சொல்லி ஹசன் பஸரி ஃபத்வா கொடுத்தாங்க என்று வரலாறுகள் பேசுகின்றன. அதே மாதிரி மக்காவுல பாத்தீங்களாக்க அதா பின் அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மக்காவுடைய பெரிய இமாம், பெரிய முஃப்தி. இந்த அதா யார் என்று சொன்னால் பெரிய ஒரு தாபிஈ. இவர் எப்ப பிறக்கிறார்? ஹிஜ்ரி 27ல. ஹிஜ்ரி 27ல யாருடைய ஆட்சி என்று சொன்னால் எந்த கலீஃபாவுடைய ஆட்சி? உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் பிறந்த பெரிய மேதை தான் அதா பின். நீங்க புகாரியை படிச்சு பார்த்தாலே அம்புட்டு செய்தி வருங்க. புகாரி, இப்னு கதீர் போன்ற கிதாபுகளை படிச்சு பார்த்தாலே செய்திகள் வருகிறது. இந்த இமாம் அதா இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க அந்த ஐயாமு தஷ்ரீக் எல்லா நாட்கள்லயும் என்ன செய்யலாம்? குர்பானி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதா யார் யார்ட்ட படிச்சாரு சொன்னா அத்தாவுடைய உஸ்தாதுகள் யார் யார் என்று சொன்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு. இது மாதிரி மூத்த சஹாபாக்கள் இடத்தில் படித்த இமாம் அதா பின் அபி ரபாஹ் சொல்றாங்க ஐயாமு தஷ்ரீக்கில குர்பானி கொடுத்துக்கலாம். மேற்கொண்ட ஹதீஸுக்கு பத்தியில அந்த ஹதீஸுகளை சஹீஹ் என்று தலீலாக காட்டி என்ன பண்றாங்க? கொடுக்கலாம் இமாம் அதா சொல்றாரு, பிரபலியமான தாபிஈ. அது மாதிரி இமாம் ஔஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 88ல் பிறந்தவர். ஹிஜ்ரி 88ல் பிறந்த ஒரு தபா தாபிஈன் இமாம் ஔஸாஇ அவர்ட்ட கேக்குறாங்க ஐயாமு தஷ்ரீக்கில் குர்பானி கொடுக்கலாம், கொடுக்க வேண்டிய நாட்கள் அப்படிங்கறாங்க. அதே மாதிரி இமாம் ஷாஃபிஈ, இமாம் இப்னுல் முன்திர், ஷேக் பின் பாஸ், ஷேக் உஸைமீன், ஷேக் அல்பானி எல்லாரும் உலகத்துல யார்ட்ட கேட்டு பார்த்தாலும் குர்பானி கொடுக்க வேண்டிய நாட்கள் எத்தனை நாட்கள்? 4 நாட்கள். ஒரு நாள் என்ன? பிறை 10, அப்புறம் என்ன 11, 12, 13 மகரிப் வர. இப்படி தாங்க எல்லாருமே சொல்றாங்க. மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு தெரியும் ஒரு வருஷத்துக்கு 5 நாள் நோன்பு வைக்கிறது ஹராம். அப்படிதானே? உங்க எல்லாருக்கும் தெரியுமில்ல, ஒரு வருஷத்துக்கு 5 நாள் நோன்பு வைக்கிறது ஹராம். எந்த 5 நாள்? ஒன்னு நோன்பு பெருநாள் அன்னைக்கு, ரெண்டாவது ஹஜ் பெருநாள் அன்னைக்கு, மூணாவது எது? துல்ஹஜ் பிறையுடைய 11, அப்புறம் 12, அப்புறம் 13. புரியுச்சா? இந்த 5 நாள் நோன்பு வைக்க தடுக்கப்பட்ட 5 நாள், ஹராமாக்கப்பட்ட 5 நாளுக்கு பத்தியெல்லாம் 5 நாள் என்பது 2 பெருநாட்கள். அந்த 2 பெருநாட்களை நம்ம நல்லா சாப்பிட நோன்பு வைக்க கூடாது, ஹராமு. ஒண்ணு. அப்புறம் ஐயாமு தஷ்ரீக்,
ஐயாமு தஷ்ரீக்ல வந்து நீங்க நல்லா சாப்பிட்டு நோன்பு வைக்க கூடாது அப்படின்னு ஏன் தெரியுமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? ஏன் சொல்றாங்க? ஐயாமு தஷ்ரீக் என்பது குர்பானி கொடுக்க வேண்டிய நாட்கள், குர்பானி கொடுக்க வேண்டிய நாட்கள். நீங்க நோன்பு வச்சிட்டு குர்பானி கொடுத்தா சாப்பிட முடியாது. அதனால குர்பானி கொடுத்து குர்பானி கறியை சாப்பிடுங்க. அதனால தான் ஐயாமு தஷ்ரீக்ல நீங்க நோன்பு வைக்காதீங்க, ஹராம் அப்படின்னு சொன்னாங்கன்னு தெளிவான ஹதீஸ் பேசுகிறது. என் அருமை சகோதரர்களே, இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிம்ல 1141வது ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஐயாமு தஷ்ரீகி ஐ ஐயாமு அக்லின் வ ஷுருபின் வ திக்ரில்லாஹ். ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய துல்ஹஜ் பிறை 11, 12, 13 ஆகிய நாட்களில் என்ன செய்ய வேண்டிய நாட்கள் என்று சொன்னால் ஐயாமு அக்லின் அது உண்ண வேண்டிய நாட்கள், வ ஷுருபின் நீங்கள் பருக வேண்டிய நாட்கள், வ திக்ரில்லாஹ் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டிய நாட்கள் சொன்னாங்கன்னு சொன்னா, அப்ப ஐயாமு அக்ல்னு சொன்னாங்கல்ல, அக்ல்னா எது அக்ல்? குர்பானி கொடுத்து போட்டு அந்த கறியை சாப்பிடுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னு ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நான் எதுக்கு இதை சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, உலகத்திலேயே இல்லாத ஒரு குழப்பம். சரியா? நீங்க உலக வரலாற்றை படித்து பார்த்தால் உலகத்திலேயே இல்லாத ஒரு குழப்பம், உலகத்திலே இல்லாத ஒரு ஃபித்னா. நான் தனியா ஒரு தூத்து வச்சுக்கிறேன், தமிழ்நாட்டு ஃபித்னாக்கள். அது புக்கா போட்டு அசிங்கமா போயிடும், ஆனா புக்கா போற மாதிரி இல்ல, தமிழ்நாட்டு ஃபித்னாக்கள் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்ப உலகத்தில் இல்லாத ஒரு ஃபித்னா என்ன என்று சொன்னால், என்ன ஃபித்னா? இந்த குர்பானி என்பது துல்ஹஜ் 10ல மட்டும் தான் கொடுக்கணும், 11, 12, 13 கொடுக்க கூடாது அப்படிங்கறாங்கல்ல. இது உலகத்தில் இல்லாத ஒரு ஃபித்னாவாக இருக்கிறது. எனவே நீங்க எப்படி உங்க உடம்ப பார்க்கிறதுக்காக நல்ல டாக்டர்ட்ட போய் படிச்ச ஒழுங்கான டாக்டர்ட்ட போய் பார்த்து ஆஞ்சோ பண்ணாம உங்களை காப்பாத்திக்கிறீங்களோ, நீங்க ஆபரேஷன் பண்ணாம உங்களை காப்பாத்திக்கிறீங்களோ, அது மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, நல்ல டாக்டர் ஒழுங்கான டாக்டர்ட்ட போய் ஒழுங்கான ஆலிமுசார போய் கரெக்டா படிச்சவர் பார்ப்பாங்க. அது மாதிரி இமாம்கள், அது மாதிரி முஹத்திதிகள்ட்ட போய் பாத்தியா கேட்டீங்களாக அவங்க கரெக்டா சொல்ல போறாங்க. அதை நீங்கள் பின்பற்றினால்தான் நீங்கள் நேர்வழியை அடைய முடியும், சொர்க்கத்தை பெற முடியும் என்று சொல்லி என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, சஹாபாக்களுக்கு அல்லாஹ் எந்த ஹிதாயத்தை கொடுத்தானோ, எந்த நேர்வழியை காட்டினானோ, அதே ஹிதாயத்தை அதே நேர்வழியை நமக்கும் அல்லாஹ் காட்டி அந்த ஹிதாயத்தில் அல்லாஹ் நம்மை நடத்தி செலுத்தி வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். இன்னல் ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய 2வது ஹுத்பாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வார துஆவுக்கு முன்னால ஒரு ஆறுதலான சில அரசியல் செய்திகளை பேசிடுவோம். நான் முதல் ஹுத்பாவிலேயே அரசியல் பேசலாம்னு நினைச்சேன். அரசியலை தாண்டி மார்க்கத்தில் ஃபித்னாக்கள் வந்துட்டனால அரசியல் என்னைய விட உங்களுக்கு ஜாஸ்தியா தெரியும். நான் அரசியல்வாதியோ இல்லையோ, நீங்க எல்லாம் பெரிய அரசியல்வாதிகள்ங்கறனால உங்களுக்கு அந்த அரசியலை பற்றிய அந்த அறிவு, அந்த ஞானம், அந்த இல்மு உங்களுக்கு இருக்கும்ங்கறனால பெருசா நான் பேச விரும்பல. இருந்த போதிலும் நான் சில பேருக்கு சந்தோஷம், சில பேருக்கு துக்கம், ரிசல்ட் விஷயத்துல சந்தோஷம் துக்கம். ஆனா நம்ம என்ன ஒரு ஆறுதல், என்னையும் பாத்தியலாக்க பெரிய சந்தோஷம் இல்லதான். நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆட்சி ஒழிஞ்சு போகணும், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும், அப்படித்தான் நம்ம நினைச்சோம், ஆசைப்பட்டோம், அல்லாஹ்ட்ட கேட்டோம். ஆனா அல்லாஹ் சின்ன துஆ ஒரு 50% ஓகே தான், ஆனா 50% என்ன இல்ல இல்லாம போயிருச்சு. இருந்த போதிலும் என்ன ஒரு ஆறுதல் அப்படின்னு சொன்னா, பழைய ஆட்டம் போட முடியாது. தனி பெரும்பான்மையில சிஏஏ, என்ஆர்சி, எம்பிஆர், அது மாதிரி இதை நீக்க, காஷ்மீருடைய அதை நீக்கிறேன், இதை நீக்கிறேன், ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ட்டாங்கல்ல. இந்த விளையாட்டுலாம் இனிமே என்ன செய்யாது, நடக்காது அப்படிங்கறனால கடிவான இங்கிட்டு பாத்தியாலாக்க நிதிஷ்குமார், அங்கிட்டு யாரு சந்திரபாபு நாயுடு, 2 பேரும் இவரை விட தெளிவானவர்கள். 2 பேரை பாத்தியாலாக்க சந்திரபாபு நாயுடு எவ்வளவு தெளிவுன்னு சொன்னா, அந்த கட்சி மாமனாருடைய கட்சி, அவர் கட்சி கிடையாது, தெலுங்கு தேசம் மாமனாருடைய கட்சி. அவருடைய மாமனார் என்டிஆருக்கு உடம்புக்கு சரியில்லை, அவர் வெளிநாட்டுக்கு அமெரிக்காவுக்கு உடம்புக்கு சரியில்லாத மாமனார் அமெரிக்காவுக்கு போயிட்டாரு. அமெரிக்காவுக்கு போயிட்டு திரும்புறதுக்குள்ள இவர் கட்சியை அவர் வைத்துக் கொண்டார், கட்சியை பிடிக்க வச்சுக்கிட்டார். மாமனாருக்கு பல பேர் மருமகனுக்கு தான் துரோகம் செய்வாங்க, இவர் என்ன பண்ணாரு, மாமனாருக்கே துரோகம் பண்ணி கட்சியை கைப்பற்றி கொண்டார் அப்படின்னு சொன்னா இவர் எப்படிப்பட்ட ஆளா இருப்பாருன்னு நீங்க யோசிச்சு பாத்துக்கிறங்க. அதே மாதிரி நம்ம நிதிஷ்குமார் தெரியும், இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம், அவரும் ரொம்ப தெளிவானவர். மட்டுமல்லாமல் நமக்கு என்ன பெரிய ஒரு ஆறுதல் சொன்னா, இந்த 2 பேரும் இந்துத்துவாவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய தலைவர்கள். இந்த 2 பேருமே இந்த இந்து அதெல்லாம் அந்த பேச்சு இருக்க கூடாது, இது எல்லாத்துக்கும் சமமா இருக்கணும், முஸ்லிம்களை மதிக்கணும், முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் எப்படி தெளிவாக இருக்கிறோம், அது மாதிரி தெளிவானவர்கள் 2 பேரு. ரப்புல் ஆலமீன் 2 பேருடைய கையில என்ன பண்றான், இந்தியாவுடைய மத்திய அரசுடைய சாவியை கொடுக்க வச்சுக்கிறான். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் முழு வெற்றி இல்லாட்டியால அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு வெற்றின்னு சொல்லிவிட்டு, இது ஒரு பக்கம் அல்ஹம்துலில்லாஹ், இன்னொரு பக்கம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு 2ஐயும் சொல்லிட்டு சேர்த்து போயிட வேண்டியதா. ஏன்னா
நமக்கு அல்லாஹ் எதை நசீபாக்கனானோ அதான் நமக்கு நசீபு. குர்ஆனில் தெளிவாக அல்லாஹ் பேசுகிறான், வதவக்கல் அலல் ஹய்யில்லதி லா யமூத். சூரத்துல் ஃபுர்கான் 25வது சூராவுடைய 58வது ஆயத்து, வதவக்கல் நீங்கள் தவக்குல் வையுங்கள், நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். யார் மீது? அலல் ஹய்யில்லதி லா யமூத், எவன் மரணிக்கவே மாட்டானோ, எந்த அல்லாஹ், எந்த ரப்புல் ஆலமீன் மௌத்தாகவே போக மாட்டானோ அந்த அல்லாஹ் மேல நீங்க நம்பிக்கை வச்சிருங்க. அவன் உங்களை காப்பாற்ற, உங்களை பாதுகாக்க, உங்களுக்கு உதவி செய்ய அவனே போதுமானவன் என்று அல்லாஹ் பேசுகிறான். எனவே நான் உங்களுக்கு சொல்கின்ற வார்த்தை வதவக்கல் அலல் ஹய்யில்லதி லா யமூத் என்ற இந்த ஒரு ஆறுதலை சொல்லிவிட்டு இந்த வாரத்துக்குரிய துஆ என்ன என்று சொன்னால், நம்முடைய குர்பானி பிராணிகளாக இருந்தாலும் சரி, இன்னும் பிற பிராணிகளை நம்ம அறுக்கிறோம் பத்தியல்ல, பிராணிகளை அறுப்பதற்கு முன்னால் நாம் ஓத வேண்டிய துஆ என்ன என்பதை இமாம் புகாரி 5566வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. சின்ன துஆ தான் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்பது அந்த துஆ. நான் மறுபடியும் துஆவை ஞாபகப்படுத்துகிறேன். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி உங்களுடைய பிராணிகளை நீங்கள் அறுத்துக் கொள்ளுங்கள். பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு இந்த பிராணியை நான் அறுக்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வே மிகப்பெரியவனாக இருக்கிறான் என்ற அற்புதமான துஆ. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, எப்படி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்ற இந்த துஆவை நீங்கள் மனப்பாடம் செய்தீர்களோ, மனப்பாடம் இருக்கா இல்லையா? பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் துஆ உங்களுக்கு மனப்பாடம் இருக்கா இல்லையா? இந்த துஆ எப்படி நீங்கள் மனப்பாடம் செய்தீர்களோ அது மாதிரி நான் ஒவ்வொரு வாரமும் சொல்லக்கூடிய துஆக்களை இன்ஷா அல்லாஹ் சொல்ல போகக்கூடிய போன வாரம் சொன்ன இந்த துஆக்களை மனப்பாடம் செய்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக ஒட்டுமொத்த உம்மத்தையும் அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீக்கின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு நாம் எல்லோரையும் இதுபோன்று குடும்பமாக அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.